இந்த செகண்ட் வரை, இந்த நிமிடம் வரைக்கும், இந்த நாள் வரைக்கும். ஆமென். யாக்கோபு சொல்கிறான், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னை ஆதரித்து வந்தவர் நம்முடைய வாழ்வுக்கு வேண்டிய சகலத்தையும் தந்திருக்கிறார், இனியும் தருவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்க கைகள் கூறும் உம்மால் கூடாதது உங்கள் கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது. ஆமென். உம்மால் கூடாதது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 6:12 வாசியுங்கள். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கிட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால பூமி எப்படி இருந்துச்சா? சீர்கெட்டதா இருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, தேவன் எதிர்பார்க்கிற பிரகாரம் இந்த உலகம் இல்லாமல் போகும்போது தேவனுடைய பார்வை முதல்ல யார் மேல போகும் தெரியுமா? தெரிந்தெடுக்கப்பட்டவன் மேல. நோவாவை எப்படி பார்க்கிறார்? அவர் சோதோமை அழிக்கும்படியாக தான் இறங்கினார். ஆனால் சோதோமுக்குள் போவதற்கு முன்னே ஆபிரகாமை விசிட் பண்ண போகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ரட்சிக்கப்படுகிறதே அரிதானால் பாவிகள். தேவனுடைய நியாய தீர்ப்பு முதல்ல எங்கிருந்து தொடங்குதா? தேவனுடைய வீட்டில் இருந்து. இப்படி எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருக்கும் போது நோவாவை பார்க்கிறார். ஒருவன் அவருடைய கவனத்தை இழுக்கிறான், அவருடைய பார்வையை தன் பக்கமாய் இழுக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. ஒருவன் இருந்திருந்தா கூட அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவன் இருந்திருந்தா கூட அவர் கண்ணுக்கு தெரியும். காட்டத்தி மரத்துக்கு இடையில் இருக்கிற காட்டத்தி மரத்தின் இலைகள், நிறைய டைப் ஆஃப் அத்தி மரங்கள் உண்டு. அதில் காட்டத்தி மரத்தினுடைய இலை ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருந்து வெளியே பார்க்கலாம், வெளியே இருந்து சீக்கிரம் பார்த்தாலாம் கண்டுபிடிக்க முடியாது. சகைவுக்கு இயேசுவை பார்க்கணும், ஆனால் இதே நேரத்தில் சகைவு பார்க்கறத யாரும் பார்த்துடக்கூடாது. அப்போ அதுக்குள்ளே இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தர் நின்று இப்படி அண்ணாந்து பார்க்கிறார். ஆமென். சகைவே, நம்ம வீட்டுக்கு வெளியே நின்று நம்மளை கூப்பிட்டா நம்ம கதவு திறந்து வர்றது மாதிரி சகைவேன்னு சொன்ன 2 இலை கடையில், ஆண்டவரே கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமென். சீக்கிரமா இறங்கி வா. காட்டுக்குள் இருந்த தாவீதை கண்டார். கர்த்தர் நோவாவை நோக்கி சொல்லுகிறார், மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும், நீளம் எப்படி இருக்கணும், என்ன பூசணும், எந்த மரத்துல, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா அப்படியே செய்தானா. அவனுடைய ஐடியா ஒண்ணுமே அதுல கிடையாது. ஆமென். ஆண்டவரே, இந்த பெயிண்டை விட இந்த பெயிண்ட் இப்ப லேட்டஸ்ட், ஒன்றும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆமென். ஒரு பைபிள் ஸ்டடியில் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வச்சாங்க. அதாவது கர்த்தர்
ஏதேனிலிருந்து மனுஷனை துரத்தும் போது சர்ப்பத்தை சபித்தார். என்ன சொல்லி சபிப்பார்னா, நீ என்ன சாப்பிடுவ? மண்ணை சாப்பிடுவ. நாம் யாரென்று கர்த்தர் நினைவு கூறுகிறார்? மண்ணென்று. என்ன கோரஸ் ஆவே மண்ணென்று. அப்ப நம்முடைய மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான, அப்ப தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக நம்ம மாம்சிகமா சிந்திக்கிறோம்னாலே நம்ம யாருக்கு ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம்? அழகா சாப்பிட்டுட்டு போ பிசாசேனா, யாரெங்க எனக்கு இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்கல. நல்ல ஃபுட்டு, 7 வெரைட்டி கூட்டு, 3 பாயாசம். ஆமாம், 12:45 பேசுற பேச்சா இது? சிலர் அப்படிதான் பாக்குறீங்க. ஆமென். சாத்தானுடைய ஆகாரம் மண்ணு மண்ணு. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், எங்களை எந்த எண்ணங்களையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். நோவா அப்படியே செய்தான். 8 பேர் இருக்கிறாங்க. ஒரு ஆளா இருந்தா ஓகே, 8 பேர்னா 8 விதமான நினைவுகள் இருக்கும். ஹல்லேலூயா. 8 விதமான நினைவுகள் இருக்கும். வேற எதுக்குமே இடம் கொடுக்கல. அப்படியே செஞ்சவன கர்த்தர் என்ன பண்ணான? பேழைக்குள்ள விட்டு க்ளோஸ் பண்ணிட்டார் டோரை. 8வது அதிகாரம் கடைசியில பேழையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். சகலமும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. 3 கடைசியில அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். பேழைக்குள்ளே வைத்து அடைத்து வைத்து உயிரோடே காக்கிறார். வெளியே கொண்டு வந்து சகலத்தையும் கொடுக்கிறார். ஆமே. அடைத்து வைத்து சொல்லுங்க, உயிரோடே காக்கிறார். ஆமே. அடைத்து வைத்து இந்த காத்திருக்கும் காலத்தில் கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறார்? அடைத்து வைத்து வார்த்தை ஃபுல்லா வார்த்தை தானே. வார்த்தையை தந்து இந்த வருடம் ஃபுல்லா வார்த்தை தான். ஜனவரி துவங்கி வார்த்தையினால் அடைத்து வைத்து உயிரோட காக்கிறார். ஆனால் வேளை வரும், அவர் கீழ்காற்றை வீச பண்ணி ஜலத்தை வற்றி போக பண்ணி வெளியே கொண்டு வந்து. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை இம்மட்டும் அடைத்து வைத்து மறைத்து வைத்து உயிரோட காக்கிறவர் எனக்கான வேளை வரும்போது என்னை வெளியே கொண்டு வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். அவன் தருவேன் அல்ல, அடைத்து வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவார்? தருவேன் தருவேன் தருவேன். அடைத்து வைத்து உயிரோட காக்கிறார். ஹல்லேலூயா. வெளியே கொண்டு வந்து எல்லாவற்றையும். ஆண்டவரே தருவேன் 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 தருவேன்னு சொன்னீங்க, என்னை ஏமாத்துறீங்களா? சுவாசத்தை தந்தானா? ஆமா ஆண்டவரே. ஜீவனை தந்தானா? வெயிட் பண்ணு. ஹல்லேலூயா. ஆமென். வெளியே கொண்டு வந்ததும் நோவா எல்லாத்தையும் தாங்கன்னு கேட்டாரா? இல்ல. வெளியே வரும்போதுதான் நோவாவுக்கு தெரிந்தது, நான் உயிரோடு இருப்பதே கிருபை. நான் உயிரோடு இருக்கிற இவ்வளவு நாள் நான் உயிரோடு இருந்தேனே, என் பக்கத்தில் 1000மோ என் வலது புறத்தில் 10,000 விழுந்தது, இவ்வளவு காலம் உயிரோடு இருந்தேனே, கிருபை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஜீவனையும். ஆமென். எல்லாத்தையும் நான் உனக்கு தந்தேன். திரும்பி பாரு. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எத்தனை ஆச்சரியம், எத்தனை நன்மை. நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியும். 13 ஆண்டுகள் யோசேப்பின் வாழ்க்கையில. இந்த 13 வருஷத்துல யோசேப்பினுடைய சம்பாத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. இருந்தது போச்சு. இதுதான் யோசேப்பினுடைய நிலைமை. அப்பா கொடுத்த பலவர்ண அங்கி போச்சு, போர்த்திவார் கொடுத்த மேனேஜர் அங்கி போச்சு. ஒண்ணு கிடைச்சிடக்கூடாது. சுத்தி யாராவது அவன் பிசாசானவன் பாருங்க. இந்த காத்திருக்கும் காலத்துல நீ உனக்கு என்னப்பா கிடைச்சது? எவ்வளவு நாள் என்னப்பா இருந்துச்சு? என்ன இருந்தது போச்சு இல்ல.
அப்பா கொடுத்தது போச்சு, ஆபீஸ்ல கொடுத்ததும் போச்சு, வீட்டில் கொடுத்தது சகோதரர்கள் எடுத்தாங்க, ஆபீஸ்ல கொடுத்தது அங்க இருக்கிறவங்க எடுத்தாங்க. 13 வருஷம் யோசேப்பினுடைய சம்பாத்தியம் என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தர் யோசேப்பை உருவாக்கினார். 17வது வயதுல யோசேப்பு சொப்பனம் பார்க்கிறவனாய் மட்டும்தான் இருந்தான். அவ்வளவுதான் கர்த்தர் அப்ப அவனை உருவாக்கினார். 28வது வயசுல யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாறினான். இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறபடி 17 வயசுல கர்த்தரால் உருவாக்கி இருக்க முடியும். அப்படி உருவாக்கி இருந்தா அந்த கிணத்துல இருந்து யோசேப்பை தூக்கி இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா யோசேப்புக்கு என்ன அப்படின்னா உள்ள ஒன்னையும் வச்சுட்டு இருக்க தெரியாது. ஒன்னு சொல்லணும், இல்லைன்னா அழணும். 17 வயசு வரை உள்ள எது அண்ணா நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சொல்லும் போது ஏற்கனவே பல வர்ணங்கி அவருக்கு மாத்திரம். இப்போ ஒன்னு சொல்லியாச்சு, அதுல கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டும் போது அதையும் போய் சொல்லணும். சிலர் எல்லாத்தையும் சொல்லணும். சிலர் சொல்லி முடிச்சோன்னா எப்பாடா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசேப்புக்கு சொல்ல வராது, ஃபுல்லா அழுகதான், அடக்கி கொள்ள முடியாம. அப்படி முந்தி சொல்லலைன்னா கையெல்லாம் ஆடும், இப்போ அழலைன்னா எல்லாரும் வெளியே போங்க வெளியே போகின்னு சொல்லி கதவை அடைச்சு கர்த்தர் 13 வருஷம் உருவாக்கினார். 17வது வயதுல சொப்பனம் பார்க்கிறான். 28வது வயதுல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறான். 30வது வயதுல அதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஞானத்தை வெளிப்படுத்துகிறான். வேதம் அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 7:10 நினைக்கிறேன். பார்வோன் சமூகத்திலே யோசேப்புக்கு கிருபையும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அப்போ அந்த ஞானத்தை கர்த்தர் எங்க கொடுக்கிறார் தெரியுமா? அங்க கொண்டு வந்து நிறுத்திட்டு தான் கொடுக்கிறார். அங்க கொண்டு வந்து நிக்க வச்சுட்டு. ஹல்லேலூயா. அதுதான் சீஷர்கள்ட்ட சொல்லுவார், உங்களை ஒப்பு கொடுக்கும் போது என்னத்தை பேசுவோம், எப்படி பேசுவோம், நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். காரணம் பேசுகிறது நீங்கள் அல்ல. யோசேப்பை உருவாக்கிட்டார் பாருங்க. உருவாக்குனதுக்கு அப்புறம் தேசத்துல பஞ்சம் இருந்தாலும் யோசேப்பு கஜானா எப்படி இருக்கும்? நிறைவா இருக்கும். 7 வருடம் மக்கள் வந்து வாங்கிட்டு போற அளவுக்கு நிறைவு. 13 வருஷம் யோசேப்புக்கு இருந்தது பறிக்கப்பட்டது. அடுத்த வருடங்களில் யோசேப்புக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த 13 வருஷம் சாட்சி என்னன்னா, கர்த்தர் ஜீவனோடு காத்தார், கர்த்தர் சுகத்தோடு காத்தார். ஆமென். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும், அடுத்த வார்த்தை சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. புதிய வருடத்துல எனக்கு வேண்டிய சகலத்தையும் தருவார்னு நான் எப்படி நம்புறது ஒண்ணே ஒண்ணுதான். நீர் தந்த இந்த உம்மை என்னாலும் ஜீவனோடு காத்தார், சுகத்தோடு காத்தார், காக்கிறார். எல்லாம் சில சொல்லுவாங்க பாருங்க, ஆமே நீங்க சாட்சி கூட்டத்துக்கு வரல, அது எனக்கு ஒரு சாட்சியுமே இல்லை. அது உண்மைதான். ஆமே, கர்த்தர் நல்லவர். நீங்க அது நான் சொல்றது மாதிரி ஒண்ணுமே நடக்கல. நான் சொல்றது மாதிரி டெய்லி காலையில டெய்லி காலையில அந்த பேழைக்குள்ள உண்மையிலே ஜீவனோடு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். டெய்லி தூதர்களை அனுப்பி இதை வச்சுக்கோ, அதை ஒண்ணும் கொடுக்கல. என்ன இருந்ததோ அதுதான். ஆமே, பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ள இருந்த சகல நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இந்த பேழைக்குள்ள இருந்தா யார் இருந்தாலும் நினைப்பார். நோவாவை மட்டும் இல்ல, சகல நாட்டு மிருகம். அப்ப இந்த பேழைக்குள்ள என்னெல்லாம் இருந்துச்சு? ஏதா ஒண்ணு சொல்லுங்க பாக்கும். ஏதா ஒண்ணு சொல்லுங்க. பயங்கரம். ஒரு காக்கா இருந்துச்சா இல்லையா? கர்த்தர் நினைத்தார். ஹல்லேலூயா. பேழைக்குள்ள இருந்தா நினைக்கப்படும். பேழைக்குள்ள இருந்தா ஜீவன் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நீர் நம்ப பண்ணின வசனத்தை
உமது அடியனுக்காக நினைத்தருளும். என் சிறுமையில் இதுதான் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உன் வேதம் என் மனமகிழ்ச்சியா இராமல் இருந்திருந்தா நான் என் துக்கத்திலேயே ஆமென். காக்கிறார், உருவாக்குகிறார், உண்டாக்குகிறார். ஜீவன் சுகத்தோடு காத்தவர். நோவாவை எப்படி பேழையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நான் எல்லாத்தையும் உனக்கு தருவேன் என்றல்ல, பேழைக்குள்ளே விடுவதற்கு முன்னாடி தருவேன் என்கிறார். பேழைக்குள்ளே விட்டு வெளியே வந்து தந்துட்டேன்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் கேட்க பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி